அன்பார்ந்த நண்பர்களே, டிவைன் ஷலோம் ஊழியங்கள் மூலம் உங்களுக்கு தேவை ஆசீர்வாதத்தையும் வாழ்த்துதலையும் நாங்கள் தெரிவிக்கின்றோம். உங்களது ஜெப தேவைகளுக்கும் ஆலோசனைகளுக்கும் நீங்கள் தொடர்பு கொள்ள முடியும். நீங்கள் எங்களது காணொலியை பார்த்தும் நம்முடன் பயந்தும் சப்ஸ்கிரைப் செய்வதற்காக தேவன் உங்களை பரிபூர்ணமாக ஆசீர்வதிப்பாராக. ஜெபம் செய்வோம். கதாவே, அடியினுடைய வாயின் வார்த்தைகளும் எங்கள் அனைவருடைய இருதயத்தின் சிந்தனைகளும் தியானங்களும் உடைய சமூகத்துக்கு ஏற்றனவாய் இருக்கட்டும். நீங்கள் பேசுங்களையா, நாங்கள் கேட்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஆமென். வேத பாடமாக 2 தீமோத்தேயு 1 வாசிக்க கேட்போம். தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல் பலமும் அன்பும் தெளிந்த புத்தியுமுள்ள ஆவியையே கொடுத்திருக்கிறார். ஆமென். மாணவர்களே, இங்கு தெளிவாக இங்கு கூறப்படுகின்றது, தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல் பலமும் அன்பும் தெளிந்த புத்தியும் கொடுக்கின்றார். ஆம், நான் உங்களிடத்தில் எதை குறித்து பயந்து கொள்ள வேண்டும் என்று நான் வாஞ்சியாக ஊக்கமாக பாரத்துடன் ஜெபித்த பொழுது இந்த வார்த்தைகளை ஆண்டவர் மீண்டும் மீண்டும் எனக்கு தந்தார். என் பிள்ளைகள், என் மகன்மார் அநேகர் வேதனைகளிலும் கசப்பிலும் கண்ணீரிலும் வியாதியிலும் கடந்து கொண்டிருக்கின்றார்கள். அவர்களுக்கு கூறு, நான் அவர்களுக்கு விடுதலை கொடுக்க வேண்டும். இது எனது வார்த்தை என்று கூறுகின்றார். இது எனது வார்த்தை அல்ல, எனது சத்தம் அல்ல, இது தேவ சத்தம். ஆமாம், ஆண்டவர்களுக்கு கூறும் சத்தம். ஆம், இதை கேளுங்கள், நண்பருடன் பகிர்ந்து கொள்ளுங்கள். இங்கு எதற்காக இந்த உலகத்தில் அநேக துன்பங்கள் இருக்கின்றது, வேதனைகள் இருக்கின்றது, கசப்புகள் இருக்கின்றது, வியாதிகள் இருக்கின்றது, வாழ்க்கையே கசந்து போயிருக்கலாம். ஆண்டவர் உங்களை பார்த்து, என் மகளே, உனக்கு பயத்தில் இருக்கின்றாயா? பயப்பட வேண்டாம். நான் உனக்கு பயமுள்ள ஆவியை தராமல் பலமும் அன்பும் தெளிந்த புத்தியும் கொடுக்கின்றேன். இன்று சூழ்நிலைகள் எங்களை புத்தியை பேதலிக்க வைத்துக் கொண்டிருக்கின்றதா? ஆம், அங்கு எங்கள் சிந்தனைகள் வேதனைகள் இருக்கும் பொழுது அங்கு உடலில் சுரக்கும் அந்த சுரப்பி, அது சரியாக சீராகாமல் கோர்ட்டிசோல் என்ற சுரப்பி செயலாக்காமல் இருக்கும் பொழுதுதான் எங்களுக்கு மனோவியாதி வருகின்றது. ஆம், நாங்கள் நல் சிந்தனையுடன் நாங்கள் பாசிட்டிவாக சிந்திக்கும் பொழுது அனைத்தையும் சீராக அந்த சுரப்பிகள் இயங்கிக் கொண்டிருக்கும். இங்கு பவுலப்போஸ்தலன் என்ற ஒரு பக்தன் இதை எழுதுகின்றார். எதற்காக எழுதுகின்றார்? இளம் வாலிபன், அன்பான அவருடைய மகன் மனவியாதியில் அவதிப்பட்டிருக்கின்றார். எதற்காக? தனது அன்பான தந்தை, ஆவிக்குரிய தந்தை, தன்னுடைய ஆசான் அநியாயமாக குற்றம் சாட்டப்பட்டு கொலைக்கு நியமிக்கப்பட்டிருக்கின்றார். அநியாயம் என்று பார்க்கும் பொழுது அவரினால் தாங்க முடியவில்லை, வேதனையில் தவித்துக் கொண்டிருக்கின்றார். அப்பொழுது பவுல் கூறுகின்றார், என் மகனே தீமோத்தேயு, கலங்காதே. தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை தராமல் பலமும் அன்பும் தெளிந்த புத்தியும் தருகின்றார். தெளிந்த புத்தியுடன் நீ செய்ய வேண்டிய காரியங்கள் அநேகம் இருக்கின்றது. என்னுடைய கடமைகளை, என்னுடைய ஊழியங்களை நீ தொடர்ந்து செய்ய வேண்டும். பயத்தில் ஒரு மூலையில் அறைக்குள் இருக்காதே, வெளியே வா, தெளிந்த புத்தியுடன் இரு என்று தெளிவாக அங்கு பவுலப்போஸ்தலன் கூறுவதை பார்க்கின்றோம். இன்று பிசாசு அநேகரை பயத்தின் மத்தியில் பிடித்து வைத்துக் கொண்டிருக்கின்றார். ஆம், இங்கு இயேசு கூறுகின்றார், யோவான் சுவிசேஷம் 16:33 என் அன்பான மகளே, உலகத்தில் உங்களுக்கு அநேக உபத்திரவங்கள் உண்டு, திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன். ஆம், உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவம் உண்டு என்று கூறுகின்றார். ஆயினும் திடன் கொள்ளுங்கள், ஜெயுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன். இதைத்தான் அப்போஸ்தலனாகிய பவுல் தெளிவாக எமக்கு கூறுகின்றார். எபிரேயருக்கு எழுதிய நிருபம் 4:15 நம்முடைய பலவீனங்களை குறித்து பிரதவிக்கக்கூடாத பிரதான ஆசாரியர் நமக்கிராமல் எல்லாவற்றிலும் நம்மை போல சோதிக்கப்பட்டும் பாவம் இல்லாதவராயிருக்க பிரதான ஆசாரியரே நமக்கு இருக்கிறார். அதனால் நாம் இரக்கத்தை பெறவும் ஏற்ற சமயத்தில் சகாயம் கிருபையும் அடையவும் தைரியமாய் கிருபாசத்த அண்டையில் சேருவோம். ஆம்,
அங்கு இறைவன் மனுவாக வந்தார். இதை குறித்து நான் இதற்கு முன்பு அநேக தடவை கூறியிருக்கின்றேன். அதை குறித்து நான் இப்பொழுது கூறவில்லை. இயேசு மனிதன் அல்ல, அவர் இறைவன் மனிதனாக வந்தார். எனவே அந்த இறைவன் மனிதனாக வந்து என்னைப் போல உங்களைப் போல பாடுகளை அனுபவித்து அவர் எனது பலவீனங்களை அவர் அறிந்தவராக இருக்கின்றார். ஆம், அந்த பவுல்தான் அங்கு தீமோத்தேயுக்கு தெளிவாக கூறுகின்றார், கலங்க வேண்டாம் என் மகனே, பலமுள்ள ஆவியிலும் தெளிந்த புத்தியுடனும் இரு என்று கூறுகின்றார். பிசாசு எமக்கு பயத்தை தருகின்றான். பயத்தின் கொடுமுடியில் தான் இன்று பிசாசு அதிகம் வேலை செய்கின்றான். நமக்கு பயத்தை தந்து அந்த பயத்தை தனது கருவியாக பயன்படுத்துகின்றான். யோபுவின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்தில் அங்கு கூறப்படுகின்றது. யோபுவின் வாழ்க்கையை அறிந்திருக்கின்றீர்கள். அவன் எத்தனை வேதனையூடாக கடந்து சென்றான். அந்த வேதனைக்கு காரணம் யாரும் அல்ல, பிசாசு, யோபுவுமே தான். 3ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்தில் அங்கு கூறப்படுகின்றது, நான் பயந்த காரியம் எனக்கு வந்தது. அவன் பயந்தான், தன்னுடைய பிள்ளைகளுக்கு இப்படி நடக்கும் அப்படி நடக்கும், எதிராளிகள் வருவார்கள், பயந்தான். அதை பிசாசு கருவியாக பயன்படுத்தினான். இன்று நமக்கு அநேக பயங்கள் இருக்கின்றது. நாட்களை குறித்து பயம், நட்சத்திரங்களை குறித்து பயம், வியாதி, டாக்டர்கள் கூறிய வியாதி குறித்து கூறியிருக்கின்றார். ஆனால் தேவன் வாக்கு தந்திருக்கின்றார். ஆம், தொலைபேசியை எடுக்க பயம், எடுத்தால் தீய செய்திகள் வரும். இப்படியாக நாங்கள் எதிர்மறையான பயத்தின் மத்தியில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். கலாச்சாரங்கள், நாள்கள், நட்சத்திரங்கள், பிசாசுகள், இப்படியாக பயந்து 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 நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். இவற்றை தருவது பிசாசு. அந்த பயம்தான் நமக்கு வியாதியையும் கொண்டு வரும். ஆம், விஞ்ஞான ரீதியாக கூறும் பொழுது பயப்படும் பொழுது உடலில் சுரக்கும் அந்த சுரப்பி நமக்கு கேன்சரையும் வேறு ஹார்ட் அட்டாக்கையும் இப்படி அநேக வியாதிகளை கொண்டு வருகின்றது. ஆண்டவருக்குள் செழிப்பாக இருக்கும் பொழுது, தெளிந்த புத்துடன் இருக்கும் பொழுது அவருக்குள் நாங்கள் இருப்போம். இதைத்தான் பவுல் அப்போஸ்தலன் தெளிவாக கூறுகின்றார். 1 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தில், நமக்கோ கிறிஸ்துவின் சிந்தை இருக்கின்றது. நமக்கோ கிறிஸ்துவின் உலகத்தின் சிந்தை அல்ல, டாக்டர் கூடிய சிந்தனை அல்ல, தொலைபேசியின் பயம் அல்ல, நாள் நட்சத்திரங்களை குறித்த பயம் அல்ல. தேவன் கூட இருக்கின்றார். நமக்கோ கிறிஸ்துவின் சிந்தை இருக்கின்றது. கிறிஸ்துவின் சிந்தை இருந்தால் டாக்டர் கூடிய நெகட்டிவ் ரிப்போர்ட்ஸ் அல்ல, நாள் நட்சத்திரங்களை குறித்த பயம் அல்ல, எதை குறித்தும் பயம் அல்ல. ஆண்டவர் என்னுடன் இருக்கின்றார். ஆனால் யோபுவின் சிந்தை என்ன? பயம். ஆண்டவரின் சிந்தை தெளிந்த புத்தி. இந்த சிந்தை நமக்கு இருக்கின்றது. பவுல் கூறிய 1 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தில் கூறப்பட்ட கிறிஸ்துவின் சிந்தையா? யோபு 3ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்தில் கூறப்பட்ட யோபுவின் பயந்த சிந்தையா? ஆண்டவருக்குள் நாங்கள் வாழுவோம். ஆண்டவரின் சிந்தை இருக்கும் பொழுது எமக்கு மரணம் இல்லை, அடிமைத்தனங்கள் இல்லை. மதுபானத்துக்கும், போதைவஸ்துக்கும், பொனோகிராபிக்கும், வியாதிக்கும், நாள் நட்சத்திரங்களுக்கும் இப்படி பயந்து கொண்டு இருக்க தேவையில்லை. எதிராளிகளை குறித்து பயம் தேவையில்லை. என் வேலை ஸ்தலத்தில் இப்படி அநேக பயங்கள் இருக்கின்றது. ஆண்டவரை பிடியுங்கள். அன்று பேதுரு கடலில் ஆழ்ந்த பொழுது ஆண்டவரை என்று கரத்தை பிடித்தான். தேவனும் ஆண்டவரின் கரத்தை பிடியுங்கள். உம்மை போல சோதிக்கப்பட்ட அந்த தேவன் பயமுள்ள ஆவியை தராமல் தெளிந்த புத்தியை தருகின்றார். அன்று பவுல் அப்போஸ்தலன் தீமோத்தேயு கூறியதைப் போல, நான் மரிக்கத்தான் போகின்றேன், ஆனால் தெளிந்த புத்தியுடன் இரு, நடக்க வேண்டிய காரியத்தை பார். இன்று உங்கள் வாழ்க்கை சுபிட்சமாயாரே, கடந்த காலங்களில் நடந்த எதிர்மறையான நிகழ்வுகளை குறித்து சிந்தித்துக் கொண்டிருக்காமல் ஆசீர்வாதமான எதிர்காலத்தை, பிரகாசமான வாழ்க்கையை பாருங்கள். மனோவியாதியும் வியாதியும் மனோ அழுத்தத்திலும் இருந்து தேவன் உங்களுக்கு விடுதலை தருகின்றார். தேவனே விடுதலையின் நாயகன், தெளிந்த புத்தி, பலமுள்ள அன்பின் ஆவியை தருகின்றார். தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார். நன்றி. அன்பானவர்களே, தேவராஜ்யத்தின் விஸ்தாரத்துக்கு நீங்கள் இக்காணொலியை பார்த்தும் இதை உங்கள் நண்பர்களுடன் பகிர்வதற்கும் சப்ஸ்கிரைப் செய்வதற்கும் மிக்க நன்றி. தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக.